வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 770K. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ TNUSRBயில் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ எஸ்ஐ எக்ஸாம் எந்த பேஸில் கொஷின் பேட்டர்ன் கேட்குறாங்கன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்டு கவர்மெண்ட்டே எஸ்ஐ சைடில் எப்படி மாடல் கொஷின் பேப்பர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வச்சு கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வரலாறில் 10 கொஷினும், புவியியலில் 10 கொஷினும், அரசியலமைப்புனா பாலிட்டிலையும் 10 கொஷின், பொருளாதாரம் எக்கனாமிக்ஸில் மட்டும் 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. மொத்தம் 35 கொஷின்ஸ் சமூக அறிவியல் புக்கை மட்டும் நீங்கள் 6 to 12 வரைக்கும் படிச்சிங்கன்னா 35 கொஷின்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் டிஎன்பிசி மாதிரி டெப்த்தாக படிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓவரலாக படிச்சுட்டு பாக்ஸ் கொஷின் தரவாக பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின்ஸ் தரவாக பார்த்துக்காங்க. 10th வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிச்சிருங்க. 11th 12th முன்னாடி சொன்னது புக் பேக் அண்ட் பாக்ஸ் கொஷின் படிக்க சொல்கிறதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் மேக்ஸிமம் நீங்கள் 6th to 10th வரைக்கும் ஃபுல்லாக தரவாக எல்லா லெசனையும் கவர் பண்ணிடுங்க. வேர் டு ஸ்டடி வேணுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேர் டு ஸ்டடியும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவில் 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது சிம்பிளாக ஈஸியாக தான் கேட்பாங்க. பேசிக்காக நடப்பு நிகழ்வு இப்போ கூட பார்த்துட்டாங்க. ஜனவரி மந்த் எக்ஸாம் வரைக்கும் பார்த்துட்டாங்க. ஒரு 7 month to 8 month பார்த்துட்டாங்க. ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இயற்பியல் 10 கொஷினும், வேதியியல் 5 கொஷினும். வேதியியல் 5 கொஷின் ஈஸியாக போடலாம். நீங்கள் ஓரளவு நாலேஜ் இருந்தாலும் ஈஸியாக போடலாம். மேக்ஸிமம் டஃபெல்லாம் கேட்க மாட்டாங்க வேதியியலை பொறுத்த வரைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நம்ம பார்த்துட்டு வரலாம். ஆனால் கிளாஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குல்ல, மேக்ஸிமம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரோம். அடுத்து உயிரியல் பயாலஜினா 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லிட்டு வரேன். அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 கொஷின்ஸ் வரும், 40 மார்க்கு. இந்த 80 கொஷின் பொது அறிவு. நீங்கள் இது கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் படிக்கிறதா கொஞ்சம் நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஒரு 50 கொஷின்ஸ் பக்கம் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 50 இல்லை 40 கொஷின்ஸ் பக்கம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு 40 கொஷின் எல்லாமே 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது ஒரு 60 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 60 கொஷின்னா 30 மார்க் கேட்குறாங்க. இந்த 30 + 40 70 மார்க் கொஷின் மட்டும் 140. இந்த பேட்டர்ன் தான் கொஷின் கேட்குறாங்க. இப்போ என்ன இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறாங்கன்னா பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். பாலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 10th வரைக்குமே ஈஸியாக இருக்கும். 11th 12th எது முக்கியமான லெசனோ அதை மட்டும் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ 6th 10th வரைக்கும் மேக்ஸிமம் 1 day விட்டு 1 day ரெகுலராக அப்லோட் ரெகுலராக அப்லோட் பண்ண டைம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா டிஎன்பிசிலேயும் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கிறதுனால டிஎன்பிசியில் தமிழ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. அது 1 day, இது 1 day 1 day விட்டு 1 day அப்லோட் பண்ணிட்டு வரும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவில் பன்முகத்தன்மை தான் பார்க்க போகிறோம். வீடியோ 1 ஃபஸ்ட்டு ஒன்லைனர் மாதிரி கிளாஸ் மிஸ்ஸுக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் கொடுத்துருப்போம். லாஸ்ட்டில் கொஷின் ஆன்சர் கொடுத்துருப்போம். நீங்களும் ஸ்கோர் பண்ணுங்கள். நாங்கள் டைம் கொடுக்குறோம். ஒரு 5 seconds to 10 seconds ஒரு கொஷினுக்கு டைம் கொடுக்குறோம். நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்கள். என்ன கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக லாஸ்ட்டில் ஒரு 25 கொஷின்ஸ் கேட்குறோம். லைன் பை லைன் எடுத்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ கவனிக்கிறீங்களோ அதை பொறுத்து கீழே ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வரலாம். நான் ஒரு 5 seconds கொடுக்குறேன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் 770K எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்தியாவில் அதிகம் மழை பெறும் பகுதி பார்த்தீங்கன்னா மவுண்ட் சீரம், மேகாலயா. இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதி பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர், ராஜஸ்தான். பொது நலத்துக்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் சமூகம். விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினையாளர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள் உள்ளடக்கியது சமூகம். சமூகத்தின் அடிப்படை அழகு பார்த்தீங்கன்னா குடும்பம். இது சிம்பிளான கொஷின் தான். இது டிஎன்பிசியில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. எஸ்ஐயில் ஒரு 1 time, எஸ்ஐலையா இல்லை பிசியா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது ஒரு கொஷின் நோட் பண்ணிக்காங்க. பல குடியிருப்புகள் இணைந்துள்ளவை கிராமம். பல கிராமங்கள் இணைந்து உருவானது நகரம். இந்திய ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது? 122 மொழிகளும் பிறமொழி பார்த்தீங்கன்னா 1599 பிறமொழிகளும் கொண்டுள்ளது. இதை வந்து நோட் பண்ணிக்காங்க. 4 மொழி குடும்பம்: இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக், சீன திபேத்தியன். இதுதான் 4 மொழி குடும்பங்கள். இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவல மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 22. தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. செம்மொழிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6. வேற்றுமையில் ஒற்றுமை ஜவஹர்லால் நேரு எழுதிய எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்திய இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் V.A. ஸ்மித். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை புத்தகத்தில் வந்து தவறாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து 38 மாவட்டமும் அதுக்கு வந்துட்டு வந்து மாநிலங்கள் எது தமிழ்நாட்டில் 38 மாவட்டமும் ஸ்டேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 28ம் யூனியன் பிரதேசம் வந்து 8ம். லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாகவே 8 முடியும். அது வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. இங்கே வந்து 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்கும். இது தவறு. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா 28, யூனியன் பிரதேசங்கள் வந்து 8. எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டமும் 38, லாஸ்ட்டில் 8ன்னு முடியும் பாருங்கள். மாநிலங்களும் 8ன்னு முடியும், யூனியன் பிரதேசங்களும் 8ன்னு முடியும். மோகினியாட்டம் எந்த மாநிலத்தில் செவ்வியல் நடனம்? பார்த்தீங்கன்னா கேரளா. மோகினியாட்டம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேரளா தான் ஞாபகம் வரணும். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை ஜவஹர்லால் நேரு. பிகு திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் அசாம். இந்த கொஷின் வந்து எஸ்எஸ்சியில் வந்து மேக்சிமம் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இந்திய நாட்டுப்புற நடனங்கள்: பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி கேரளா, யாக்ஷிகானம் கர்நாடகா, குச்சிப்புடி பார்த்தீங்கன்னா ஆந்திரா, ஒடிசி ஒடிசா, மணிப்புரி மணிப்பூர், சத்ரியானா அசாம், கதக்னா வட இந்தியா, பங்காரா பஞ்சாப், தும்ஹல் ஜம்மு காஷ்மீர், கர்பா தாண்டியானா குஜராத். இந்த தாண்டியில் வந்து ஒரு பாடல் கூட இருக்கும், அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பிகுனா அசாம், தெய்யம் மோகினியாட்டம்னா கேரளா, கலிபோலியா கூமர் ராஜஸ்தான், ராசலீலா சோலியா உத்தரப்பிரதேசம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. கீழே வந்து மேக்ஸிமம் கொஷின் வரைக்கும் எஸ்ஐஸ் எல்லாம் கேட்டதில்லை, அதனால வந்து ஞாபகம் வச்சுக்காங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்தி வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா 41.03% வந்து பேசுகிறாங்க. வங்காளம் வந்து 8.10% வந்து பேசுகிறாங்க. அதே தெலுங்கு வந்து 7.19% வந்து பேசுகிறாங்க. மராத்தி வந்து 6.99% வந்து பேசுகிறாங்க. தமிழ் வந்து 5.91% வந்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்பலாட்டம், புலியாட்டம், இதெல்லாம் தமிழ்நாட்டோட நடன கலைகள். அதாவது கோலாட்டம், தப்பாட்டம், இதுவும் சேர்த்திக்காங்க. மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து அப்படியே பார்த்துட்டு வராதிங்க, ஒரு நோட் போட்டு வந்து எழுதிட்டு வாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, ஏன்னா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து எப்படி கொடுக்குறோம் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லிட்டு வரேன். இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள் பாருங்க. இந்துஸ்தான் இசை வடிவம்,
கர்நாடகா இசை வடிவம், தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, காஜல் இசை. இதெல்லாம் வந்து இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள். நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர் திராவிடர்கள், நிக்கோட்டியர்கள், ஆரியர்கள், அல்பைன்கள், மங்கோலியர்கள். அதே இந்தியாவைச் சேர்ந்த இந்தியாவை ஆட்சி செய்த வெளிநாட்டவர்களின் வரிசை. இது வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்காங்க. இது வந்து ஒரு ஆர்டராக கேட்பாங்க. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் ஃபஸ்ட்டு வராங்க, நெக்ஸ்ட்டு டச்சுக்காரர்கள், அடுத்து ஆங்கிலேயர்கள் தேட வராங்க, அடுத்து டேனியர்கள், அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள். இது வந்து ஒரு ஆர்டராக வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த 5மே வந்து ஞாபகம் இருந்தாலும் ஒரு ஆர்டராக இருந்தால் தான் வந்து இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து தேட வச்சுக்காங்க. எப்போவுமே அந்த ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுக்கலாம். 5 பேரும் கொடுத்துட்டு ஒரு ஷஃபிள் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டர் வைஸில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதோட வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வந்து மேலே வந்து பார்த்துட்டு வந்தாங்கல்ல, ஒரு 10 மினிட்ஸ் டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்துருப்போம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் எவ்வளோ கவனிச்சிங்கன்னு தெரியாது. இப்போ வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து நான் கொடுக்குறேன். இதில் வந்து உங்களால் எவ்வளோ வந்து இப்போ வந்து கொஷின் ஆன்சர் வந்து பார்த்துட்டு வரலாம். இல்லை கொஷின் படிச்சுட்டு ஒரு 10 செகண்ட், மேக்ஸிமம் ஒரு 5 செகண்ட் வந்து 10 செகண்டில் 5 செகண்ட் டு 3 செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 20 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னா 20க்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 20க்கு வந்து 18னா 80, 20க்கு 20னா 20ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆப்ஷன்னா இப்போ எப்படி சொல்கிறதுங்க, பாருங்க வினாவிடைகள் இருக்கா, பொறுத்து கொஷின் ஆன்சர் இருக்குது. இப்போ பொறுத்துக்கன்னா நீங்கள் வந்து 2, 1, 3 அப்படிலாம் போடணும் அவசியமே இல்லை. நீங்கள் ஆப்ஷன் ஏவா பியா 1 போட்டு ஒரு டாட் வச்சுட்டு ஏன்னா ஏன்னு போடுங்க, பினா பி போடுங்க. அந்த டாட் கூட தரல, 1 போட்டு ஏ போடுங்க, பி 2 போட்டு பினா பின்னு போடுங்க. அப்படி தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து மேலே கவனிச்சது வந்து கீழே வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பொறுத்துக. இப்போ வந்து நான் ஆன்சர் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து டி. தமிழ்னா பொங்கல், மலையாளம் ஓணம், இந்தி ஹோலி. நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. சரி. நிலம் வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தனர். இதுவும் சரி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 3. இந்திய துணைக்கண்டம் என்று அழைக்கப்பட காரணம் யாவை? மலைகள் அமைந்திருப்பதால், கடல்கள் அமைந்திருப்பதால், சமவெளிகள் அமைந்திருப்பதால். ஆன்சர் டி. அனைத்தும் சரி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. அதிக மழை பெறும் பகுதியான மவுண்ட் சிரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஒரு குறிப்பிட்ட செகண்ட் டைம் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஆன்சர் ஏ, மேகாலயா. கொஷின் நம்பர் 5. ராஜஸ்தானின் எந்த பகுதி குறைவான மழை பெறும் பகுதியாக உள்ளது? ஆன்சர் சி, ஜெய்சால்மர். கொஷின் நம்பர் 6. ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு எது? ஆன்சர் டி, குடும்பம். கொஷின் நம்பர் 7. குடும்பம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஏ, 2. கொஷின் நம்பர் 8. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. அனைத்து மதங்களும் சமமானது என்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது. சரி. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜெராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலைத்தோங்கி உள்ளது. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. கொஷின் நம்பர் 9. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் யாவை? மிலாது நபி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷா பந்தன், புத்த பூர்ணிமா. புத்த பூர்ணிமா. ஆன்சர் டி, அனைத்தும்.
கொஷின் நம்பர் 10. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஏ 122. கொஷின் நம்பர் 11. இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் சி 4. கொஷின் நம்பர் 12. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது? ஆன்சர் பி இந்தி. அதே குறைவாக மக்களால் பேசப்படும் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ். கொஷின் நம்பர் 13. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் சி 22. கொஷின் நம்பர் 14. எந்த ஆண்டில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் பி 2004. கொஷின் நம்பர் 5. பண்பாட்டு என்ற சொல்லானது கீழ்கண்ட எவற்றை குறிக்கிறது? மொழி, சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கட்டிடக்கலை. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 16. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை யாது? இது உங்களுக்கு அங்கேயே மேலேயே எக்ஸ்பிளனேஷன் பண்ண இதுக்கும் இங்கே ஆப்ஷனே தப்பாக தான் கொடுத்துருக்கும். இங்கே ஆப்ஷனே புத்தகத்தில் இருக்க மாதிரி கூட கொடுக்க கிடையாது. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இதாவது குழு வேறு கொடுத்தேன், இப்படி தான் முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே எந்த ஆப்ஷனுமே அப்படி இல்லை. கொஷின் நம்பர் 16க்கு எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறேன். கொஷின் நம்பர் 17. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ 60%. கொஷின் நம்பர் 18. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பின்பற்றப்படும் இசை வடிவங்கள் யாவை? லாவண்யா இசை, காஜல் இசை, நாட்டுப்புற இசை, கர்நாடகா இசை. ஆன்சர் டி அனைத்தும். கொஷின் நம்பர் 19. கீழ்கண்டவற்றுள் நம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபட்டு வாழ காரணமாக இருப்பவை எவை? நாட்டுப்பற்று என்ற உணர்வு, தேசிய சின்னங்கள், தேசிய விழாக்கள், இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள். ஆன்சர் டி அனைத்தும். கொஷின் நம்பர் 20. பொறுத்துக. அசாம் சத்ரியா, கர்நாடகா யாக்ஷிகானம், வட இந்தியா கதக், ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 21. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ இதுதான் தவறாக பொருந்தியுள்ளது. மற்ற ரெண்டுமே சரிதான். ராஜஸ்தான் கோமர், அசாம் பிகு, இது ரெண்டுமே சரி. ஃபர்ஸ்ட் மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 22. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. கேரளா தெய்யம், பஞ்சாப் பங்காரா, ராஜஸ்தான் கலிபோலியா, உத்தரப்பிரதேசம் சோலியா. ஆன்சர் டி அனைத்தும். கொஷின் நம்பர் 23. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ ஜவஹர்லால் நேரு. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? நண்பர்களே, இதுதான் லாஸ்ட் கொஷினாக கொடுத்துருக்கோம். அதனால் இந்த கொஷினுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 4 கொஷின் ஒரு 2 கொஷின்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அந்த 2 கொஷின்ஸ்க்கு யார் சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
நான் படிக்க நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அர்த்தம். அது வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்க. இந்த மாதிரி வந்து மேலே பார்த்துட்டு உடனே வந்து கொஷின் ஆன்சர் கொடுக்கக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. மேக்ஸிமம் வந்து மறக்க மாட்டீங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன்.